செல்லக்குட்டிய என்னத்தையும் ஒளிச்சு வச்சு எடுத்துன்னு போற? நான் ஒன்னுத்தையும் ஒளிச்சு எடுத்துன்னு போலியா? அப்போ ஒண்டிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கிறியா? அது என்னதுடா டிக்கி பின்னாடியா? ஐயோ தெரிது பொழுகுதா. இப்போ நான் என்ன பண்றது? இவங்க ஒரு பக்கம் குடிச்சிட்டு மட்டி ஆயிருப்பாங்க, நைஸா ஒயின் பாட்டில் தூக்கின்னு போயிடலாம்னு நினைச்சேன். சே போயும் இந்த ரூம்ல எடுத்துன்னு வந்து ஒளிச்சு வச்ச பாரு. என்ன சொல்லணும் மாமா, இது வாட்டர் பாட்டில் மாமா. ஐ வாட்டர் பாட்டிலா? ஐயா நான் வாட்டர் பாட்டிலுக்கு ஐயங்கிறாரு. விஸ்கி எல்லாம் குடிச்சிட்டு என்ன மாமா வாட்டர் பாட்டிலுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகுறீங்க? அது வெறும் வாட்டர் பாட்டிலு. ஏய் அது வெறும் வாட்டர் பாட்டில் இல்லடா, இப்போதைக்கு எங்களுக்கு தேவாமிர்தம். உங்களுக்கா? ஆமாம், இப்போ அந்த பாட்டிலு அது பேர் மாதிரிடா வாட்டர் பாட்டிலுடா. அந்த வாட்டர் பாட்டிலு தான் எங்களுக்கு கிடைக்கலடா, எங்கேயும் தேடி. நீ அதை குடிச்சிட்டு போ, நாங்கள் இந்த சரக்கில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம். இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணி குடிக்காம ராவா குச்சி தொண்டையெல்லாம் எரிஞ்சு போச்சுடா. குடு வாட்டர் பாட்டில் கொடு. ஆமாப்பா கொடுத்துட்டு போப்பா, நல்ல புண்ணியமாக போயிடும் உனக்கு. ஐயோ என்ன இவரும் கேட்குறாரு, இது வாட்டர் பாட்டில் இல்லை ஒயின் என்ன, எப்படி இவங்க கிட்ட நான் சொல்லுவேன்? தெரிஞ்சா இதையும் சேர்த்து குடிச்சிருவாங்களே இவங்க. உங்களுக்கு இப்போ வாட்டர் பாட்டில் தானே வேணும்? ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, அதோ போய் எடுத்துன்னு வந்துடுறேன். அதெல்லாம் நீ எங்கேயும் போய் தேவையில்ல, இருக்கிறத கூட்டிட்டு போ. அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான்டா, நீ போய் பிடிக்கணும் வாடா அவங்ககிட்ட இருந்து. அது கொஞ்சம் சரி தாண்டி நில்றா. ஐயோ என்ன இவரு? மாமா என்ன மாமா பண்றீங்க? டேய் கார்த்தியே பாடுறா, இவனை வாட்டர் கேனுன்னு சொல்லிட்டு டானிக் எத்துன்னு போறான். டானிக்கா? அப்ப எத்தனை வந்து ஊத்து இரு, நான் கிளாஸை கழுவி தரேன். எந்தலையும் ஊத்துங்கப்பா, நானும் கிளாஸை கழுவி தான் வச்சிருக்கேன். கிளாஸை கழுவி வச்சிருக்காங்களா? என்னென்ன பேச்சு பேசுறாங்க பாரு. மாமா விடுங்க மாமா ஒழுங்க மாதிரி தான் டானிக்கை குடுத்துட்டு போ. மாமா இது பசங்க நாங்க எங்களுக்காக வாங்கினது மாமா, விட்டுருங்க மாமா. நான் உங்களுக்கு வேணா வேற சரக்கு எடுத்துன்னு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இந்த டானிக்கை குடுத்துட்டு கிளம்பு. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? கொடுத்துட்டு போடா. அதே யாராகலே இப்படி பண்ற நீ? ஐயோ என்ன இவங்க இப்படி பண்றாங்க மாமா? சொன்னா புரிஞ்சுக்கோங்க மாமா, இது ஒயின் மாமா, இதெல்லாம் நீங்க குச்சிங்கன்னா சரிப்பட்டு வராதியா? இது ஒயினா? அதானே ஒயினா? ஏண்டா பாண்டிச்சேரி வரையும் வந்துட்டு யாருன்னா ஒயின் குடிப்பாங்களாடா? சே வெரி பேட் திஸ் இஸ் வெரி பேட் டிசப்பாயின்மெண்ட், சச் அ டிசப்பாயின்மெண்ட். இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை ராகுல். அட்லீஸ்ட் ஒரு பீராச்சு நீ குடிப்பேன்னு நினைச்சேன். சி ஒயினா? சே ஐயோ என்ன இப்படி மாறி காரி துப்புறாங்க. இங்க பாருங்கப்பா, எங்களுக்கு ஒயின் குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, நாங்க கூட்டிட்டு போறோம், அவ்வளவுதான். நான் எத்தனை போறேன் இப்ப, பாய். அப்படிலாம் நீ போக கூடாது. இன்னும் நான் என்னதான் பண்ணணுங்கிறீங்க? ரீஃபில் பண்ணி எங்க எல்லாருக்கும். மாமா ஏற்கனவே விஸ்கி பீர் எல்லாம் குடிச்சிருக்கிறீங்க, இப்போ ஒயினையும் குடிச்சிங்கன்னா வயிறு என்னத்துக்கு ஆகுறதா? எதனா ஐன் போது நீ ஊத்து. நானும் என் கிளாஸை கழுவி வச்சிருக்கேன்பா. பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் ஒயினா சீச்சி டூ இதெல்லாம் யாருக்கு இடிப்பேன்ட்டு ஆளுக்கு கிளாஸ் நீட்டுறீங்க. ஐயோ நீங்களாம் இருக்கிறீங்களா? அட யாரா இவன் கூடுறா பாட்டில நீ. சூப்பர் பிரதீப சூப்பர், கொடுக்கலன்னா நம்ம தான் புடுங்கிக்கணும். மாமா இதெல்லாம் அநியாயம் மாமா. ஐயோ மாமா குடுத்துரு மாமா. என்னப்பா ப்ளீஸ் மாமா கொடுங்க மாமா. வாய்ப்பே இல்லடா, எங்க தலையிலே மிளகா அரைச்சி ஏமாத்தி தூக்கின்னு போயிடலான்னு தானே பார்த்தேன். நீ இந்த பாட்டில வாட்டர் கேனா இது உங்க ஊர்ல? நீ ஒயின்னு சொல்லியிருந்தா கூட உங்ககிட்ட குத்தமிச்சிருப்போண்டா. ஆனா வாட்டர் பாட்டில்னு சொல்லி எங்களை ஏமாத்த பத்தியா? வாய்ப்பே இல்லை, கொடுக்க முடியாதுடா. அப்படி சொல்ற ஊத்தி நீப்பா. பிரதீப் நானே என் கிளாஸை கழுவி வச்சிருக்கேன்பா. இவரு ஒருத்தர் ஆனா கிளாஸை கழுவி வச்சிருக்கேன்னு. மாமா எதுவும் பண்ணாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா. அதெல்லாம் வாட்டர் கேனுன்னு சொல்லும் போது யோசிச்சிருக்கணும். ஐயோ பாட்டில தட்டுறாரு மாமா வேணாம் மாமா. அக்காங்க கேட்டனா என்ன மாமா பதில் சொல்றது? அக்காங்களா? அக்காங்க இல்ல, அக்காங்க ரூமை தாண்டி போகணும்னு சொல்ல வந்தேன். சமாளிக்காதடா சமாளிக்காத, உண்மையை சொல்லு. இந்த ஒயினி யாருக்காக வாங்கினேன்? மாமா மூக்கால அழுவாதப்பா, வாயால பதில் சொல்லு. இந்த ஒயினி யாருக்காக வாங்கினது? ரொம்ப தான் குடைச்சல் குடிக்கிறீங்க. ஆனா நீங்கெல்லாம் என்ன இப்ப அக்காங்க தான் வாங்கின சொன்னாங்க, ஸ்கின்னு பல ஆகணுங்கிறதுக்காக வாங்க சொன்னாங்க. என்னன்னு கேக்குறான். ஸ்கின்னு பலன்னு ஆகணும்னா பப்பாளியை வாங்கி சாப்பிட சொல்லு. அது என்னடா ஒயினு? இல்லைன்னா தக்காளியை சாப்பிட சொல்றா, இல்ல தக்காளியை அரைச்சு மூஞ்சில தேய்ச்சிக்க சொல்லு. அதை விட்டுட்டு ஒயினு குடும்ப பெண்கள் டேய் என்னடா இது? என்னடா வேலை பார்த்து வச்சுக்கிறீங்க மாமா? அதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல மாமா. அது எது பீரே அடிக்குது, அக்காங்க ஒயின் தானே கேட்டாங்க. இதெல்லாம் நான் ஆல்கஹால் மாமா. அந்த பாட்டிலே எழுதிக்கிறான் பாருங்க. ஏன் அவன் விற்கணுங்கிறதுக்காக 1008 விஷயத்தை எழுதுவான்டா. ஏன் விஸ்கியே நான் ஆல்கஹால்னு எழுதுவான். அதையெல்லாம் நம்பி நம்ம எல்லாருக்கும் வாங்கி குத்துற முடியுமா? இந்த ஒயின் எல்லாம் பொம்பளைங்க குடிக்கலாமா? தப்பு குடிக்கவே கூடாது. நல்ல ஆம்பளையா இருந்துக்கிட்டு பொம்பளைங்களுக்கு ஒயினை வாங்கி குடிக்கிறியடா. நான் நல்லா ஆம்பளையா இருக்கிறதுனால தான் மாமா வாங்கி கொடுக்குறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. அக்காங்க பாவம் ரூம்ல தானே இருக்காங்க. இங்க வந்து இந்த பீச்சை பார்க்கறதுக்கு வந்தாங்க அவங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு ஒயின் தானே குஷ்டு போட்டோமா, என்ன ஆச்சு? இப்போ நான் உங்களை மாதிரி குடிச்சிட்டா ஒருத்தர் மேல ஒருத்தர் பார்த்துக்கின்னு உருண்டுன்னு இருக்க போறாங்க. அவங்க பாட்டு குடிச்சிட்டு பச்சை அது தூங்க போறாங்க. உங்களுக்கு என்ன?
அவங்க அக்காளுங்களுக்கு எவ்வளவு வக்காலத்து வாங்குறான் பாடுறா இவன். அது என்ன டேய், என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்களுக்காக இப்படி எல்லாம் பேசியிருப்பியா நீ? உங்க அக்காங்க கிட்ட நாங்க இந்த சரக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளவு பர்மிஷன் கேட்டோம் தெரியுமாடா? டேய், நான்லாம் என் பொண்டாட்டி காலில் ஊழ்ந்தேன்டா. இந்த கார்த்தி கூட ஊந்துருப்பான். என்னடா ஊந்தியா இல்லையா? விழுந்தனே. ஆ, கேட்டல. மாமா நீங்க? இல்லப்பா என் புஷ் எனக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சுப்பா. அந்த அக்கா நல்லவங்களா இருக்கிறதுனால பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா எங்க பொண்டாட்டிங்க அப்படி கிடையாது, ரெண்டும் விஷம். அதனால காலில் உள்ள வைக்காம ஒரு முறையும் எங்களை சரக்கு அடிக்கிறதுக்கு ஒத்துக்கினது இல்லை. அப்படிப்பட்டவளுங்க ஈஸியா இப்படி ஒயினை குடிக்கிறேன்னு சொன்னா நாங்க ஒத்துக்கணுமா? அடே பிரதி, ஒரு நிமிஷம். என் பேர் அகலு, என் புஷ்ஷுமா என்ன சாப்பிட போறேன்னு சொல்லிச்சு. இல்ல மாமா. அதானே, என் புஷ் ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. கேட்டியா புஷ்பாக்கா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு மாமா சொல்றாரு. அதே மாதிரி எங்க பொண்டாட்டிங்க நல்ல பொண்ணுங்கன்னு நாங்க சொல்ல வேணாமா? அப்ப எங்க பொண்டாட்டிங்க ஒயின் குடிக்காம இருந்தா தானே அவங்க நல்ல பொண்ணா இருக்க முடியும். இந்த ஒயின் எல்லாம் அவளுங்களுக்கு கிடையாது. நீ போய் சொல்லுப்போ. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டாங்க தெரியுமா அவங்க? இப்படிலாம் அடுத்தவங்க ஆசையில மண்ணலி போடாதீங்க மாமா. எத்தனை முறை பர்மிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? நீங்க காலில் ஊழ்ந்தாலும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் என்ன? இவன் என்னடா நியாயமா பேசுறான்? டேய் காது முடிக்கடா. அவன் இப்படியே பேசி நம்மளை கவர் பண்ணுவா. டேய் இங்கே பர்றா, நாங்க சொல்றது தானே ஃபைனல். ஒயின் எல்லாம் கிடையாது. நீ போய் அங்க இருக்கிற வாட்டர் பாட்டில் எத்தனுவா. இவ்வளவு நேரம் வாட்டர் பாட்டிலே இல்லைன்னு சொல்லி நின்றீங்க. நாங்க அப்படி தாண்டா சொல்லுவான். கதவு பக்கத்துல வச்சுக்கிறோம் பருப்பு எத்தனுவா. எதுக்கு? என்னால அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. நீங்க பாட்டில் கொடுங்க. முடியாதுங்கிறல. இதெல்லாம் அநியாயம். அக்காங்க பாவம் ஆசாசியா இருந்தாங்க ஒயினை குடிக்கணும்னு. என்னடா நீ? சரி, அப்படியே ரொம்ப ஆசையா இருந்தா புருஷங்க எங்க கிட்ட ஒரு தடவை கேட்க வேண்டியது தானே? எங்களுக்கு ஒயின் குடிக்கணும்னு ஆசையா இருக்குது, வாங்கி தரீங்களான்னு கேட்க வேண்டியது தானே? எங்களையெல்லாம் விட்டுட்டு திருட்டுத்தனமா தம்பி மூலியமா உன்கிட்ட வாங்கிட்டு சொல்லியிருக்காங்கண்ணா, அது தப்பு தானே? அதுக்கு நம்ம அவங்களுக்கு பாடம் எடுக்க வேணாம்? நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க ஆசை வீடாக போயிடும்ல. அதனால தான் தம்பி அண்ணன் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன். ஏய், அதெல்லாம் தப்பு தான்டா. புருஷன் கணக்குப்படி எல்லாம் தப்பு தான். பொண்டாட்டிங்க புருஷன் கிட்ட தான்டா கேட்கணும் எதுவாக இருந்தாலும். இப்போ டேய், உனக்கு என்னடா இப்போ உங்கள் அக்காங்க ஒயின் குடிக்கணும் அவ்வளோதானே? அவ்வளோவே தான் மாமா. சரி, அந்த கதுவாண்ட ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு ஜூஸ் பாட்டிலும் இருக்கும், அது எத்துனுவா. இந்த ரூம்ல வாட்டர் பாட்டிலே இல்லைன்னு நீங்க நாங்க அப்படிதான்டா 1000 சொல்லுவோம். எல்லாத்தையும் நம்பி கிடைப்பீங்க. நீ அப்பா போயிட்டு வாட்டர் பாட்டில் எத்துனுவா. அது ஜூஸ் பாட்டில் இருக்கும், அதையும் எத்துனுவா. சரி போறேன். கலப்படம் எதுவும் பண்ண போறாங்களான்னு கூட தெரியல. இந்த குடிகாரங்களோட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே. A few moments later. மாமா, என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்னடா பண்ணேன்? எதுக்கு பாட்டில் இருந்த ஒயின் எல்லாம் தூக்கி அந்த பாட்டிலில் ஊற்றினீங்க? அப்புறம் அந்த கிளாஸில் வேற ஊற்றி வச்சிருக்கிறீங்க. எதுக்கு மாமா இப்படி பண்ணீங்க? எல்லாம் நல்லதுக்கு தான்டா. பாரு அமைதியா. என்ன மாமா பண்ணுறீங்க நீங்க? ஒன்றும் இல்லைடா, ரொம்ப சிம்பிள். இந்த எம்டி ஒயின் பாட்டிலில் பாதி தண்ணி பாதி ஆப்பிள் ஜூஸை கலந்து கொடுப்பானா. அதை மூடியும் போட்டு தருவானா. இது எடுத்துன்னு போய் நீ உங்கள் அக்காங்க கிட்ட ஒயின்னு சொல்லி குடிப்பியான். அதுங்களும் நம்பி குடிச்சிட்டு அதை ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட்டு ஸ்கின்னு பல ஆகுங்கிற நம்பிக்கையில் தூங்குங்களாம். எப்படி? ஐயோ, பயங்கரமான டுபாக்கூர் வேலையாகுது இது. என்னடா மாமாவை பார்த்து டுபாக்கூருங்கிறா? டேய், நான்லாம் ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணினுக்கிறேன்டா. ஆனா அவங்க 2 பேரை பர்மிஷனே இல்லாம ஒயின் குடிக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்க வேணா, அதை தாண்டா மாமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ண? இந்த ஜூஸை நான் மிக்ஸ் பண்ணி தரேன், எடுத்துன்னு போய் அவங்க கிட்ட ஒயின்னு சொல்லி கொடு. சே, சரியான கல் நெஞ்சக்கார புருஷனா இருக்கிறீங்க நீங்க. டேய், என் பொண்டாட்டி பிரியா கிட்ட போய் கேளு நான் எந்த அளவுக்கு நல்ல புருஷன்னு. ஒரே ஒரு பர்மிஷன் கேட்டிருந்தா நானே வாங்கி கொடுத்துருப்பேன்டா 2 பாட்டிலு. நானும் தான். இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை, நீ இந்த ஜூஸை மட்டும் எடுத்துட்டு போய் கொடு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, என்னமோ ஒன்று. ஆனால் சீல் ஓப்பனாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களே அவங்க. சிஐடிங்களாச்சா? பாட்டில் கொடுக்கும் போதே ஓப்பன் பண்ணி குத்த மாதிரி கொடுறா. அம்மா, சிஐடி புருஷன் இல்லை நானு. அது சரி. என்ன 2 பேரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? குடிங்கக்கா. குடிக்கிறோம். என்ன இழுக்கிறாங்க? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்களோ? குடிக்கிறோன்னு இழுத்துக்கிட்டே இருந்தா இப்படியே குடிச்சு பாருங்க. டேய், எப்படா ஓ முன்னாடி எங்களால குடிக்க முடியும்? அதானே, வாங்கிட்ட வைன் வாங்கிட்டு வாப்பான்னு கேட்டதுக்கு நீ வாங்கிட்டும் வந்த. இதோ அந்த பாட்டிலை நீயே ஓப்பன் பண்ண. அதுக்கப்புறம் இதோ நீயே எப்படி கிளாஸ்ல ஊற்றி கொடுத்துருக்க. இப்போ குடிங்கன்னு சொன்னா எப்படிப்பா? என்னதான் இருந்தாலும் நாங்கள் அக்காங்க இல்லையா உனக்கு? எங்களுக்கு கூச்சு நாச்சம் கீச்சம் எல்லாம் இருக்காதா? அதனால கிளம்பு நீ சாத்திட்டு. அது சாத்திட்டு கிளம்புவா? கதவை சொன்னேன்டா. அது சரி, இருக்கட்டும்க்கா. நான் தான் உங்களுக்காக இவ்வளோ பண்ணிட்டேன்ல. நீங்கள் குடிங்களா? உங்கள் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும். பசகார பயிலா இருக்கான். ஏக்கா பேசாம குடிச்சு காட்டுவோம்க்கா அவனுக்கு. இருடா, குடிச்சு காட்டுவோமா? சரி, இந்தடி பிரியா. சியர்ஸ் சியர்ஸ். கடவுளே, இந்த சிஐடி ஆஃபீஸருங்க எதையும் கண்டுபிடிக்காம இருக்கணும். நான் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. கண்டுபிடிச்சிச்சுங்களா? அக்கா, என்னடா என்ன இது? என்ன இதுன்னா
ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்குதுடா. இந்த ஒயின் எல்லாம் யூஸ்வலா புளிப்பா இருக்கும்னு தானே சொல்லுவாங்க. இந்த டிவில எல்லாம் கூட பாத்திருக்கேன். அது அது வேற ஒயின், டிவியில் கட்டுறதெல்லாம். இது வேற, இது புளிப்பில்லாத ஒயின். ஓ ஓ போட்டது போதும். குடிச்சிருங்க சொல்லுங்களா. சரிடா. என் சமத்து அக்காங்க என்ன சொன்னாலும் நம்புதுங்க. நான் போறேன். சரிடா செல்லக்குட்டி. பட்டுக்குட்டி அம்முக்குட்டிடா நீ. நாங்க கேட்டோங்கிறதுக்காக ஒயினை வாங்கிட்டு வந்து கொடுத்த பத்தியா. இதுல அக்காங்களை குடிக்க வச்சு எப்படி இருக்குதுன்னு கேட்க வேற செய்யற பத்தியா. உலகத்திலே தலை சீர்ந்த தம்பின்னு அது நீ மட்டும்தான்டா எங்க பட்டுக்குட்டி. தேங்க்யூக்கா. உண்மை தெரிஞ்சதுன்னா தொடப்பு கொட்டிலையும் அடிக்குங்க. சரிடா குட்டி தம்பி, நீ கிளம்பு. நாங்க குடிச்சிட்டு இங்கே குப்பரை அடிச்சு படுத்துக்கிறோம். டெடி ராகுலே, இதுல கிக்கெல்லாம் ஆகாதுல்ல? இதுலயா? அதெல்லாம் ஆகாதுக்கா. அதானே ஜூஸ் மாதிரி இருக்கு குடிக்கிறதுக்கு. மாதிரி இல்ல இல்லக்கா, ஜூஸ் தான். என்னது? இல்ல ஜூஸ் மாதிரி தான் சொல்ல வந்தேன். ஜூஸ் மாதிரி தானே எல்லாம் அப்படி தானே சொல்றாங்க. பீர் கூட இப்ப எல்லாரும் ஜூஸ்ன்னு சொல்றோம். அந்த மாதிரி தான் வைன் கூட லேடிஸ் ஜூஸ். குடிச்சிருங்க, நான் போறேன். அது சரி, ஆம்பளைங்க ஜூஸ் பீரு, பொம்பளைங்க ஜூஸ் வைன். சரி நீங்க வாங்கக்கா, நம்ம குடிப்போம். சரிடி பிரியா, குடிச்சிட்டு தூங்கிடுவோம். காலையில ஸ்கின் அப்படியே பளபளன்னு ஆயிரும்ல. சும்மா தக தகன்னு மின்னும், காலையில தெரிஞ்சிடும். சரி வாடி குடிப்போம். ஆனா இது உண்மையிலே சல்லுன்னு தாண்டி இருக்குது. நான் கூட நினைச்சேன் கொஞ்சமாவது வாய்க்கு புளிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா சல்லுன்னு இருக்குடி. ஆமாக்கா, அது ஒண்ணுதான் குறையா இருக்கு. கலர் எல்லாம் கூட நல்லதா இருக்குது ஒயின் கலரு. ஆனா டேஸ்ட் தான் ஏதோ இந்த ஜூஸ்ல தண்ணியை கலந்த மாதிரி இருக்குது. ஒரு வேளை இதுல கூட கலப்படம் பண்றாங்களோ என்னமோ. சரி விடுங்கக்கா, இப்ப இதையெல்லாம் ஆரஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு வைங்க, காலையில ஸ்கின்னு பளபளன்னு ஆகாது. மனசுல ஒரு கான்பிடென்ட்டை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம குடிச்சிருவோம். சரியா? சரிடி. சித்ராக்கா, ரூம்குள்ளேயே இருக்கிறதுக்கு போரா இருக்குக்கா. வெளியே போலாமா நம்ம? வெளியனா எங்கப்பா? சும்மாக்கா வெளியில ரெசார்ட்டை சுத்தி பார்ப்போம். நைட்ல சூப்பரா இருக்கும்ல. நல்லாதான் இருக்கும். ஆனா ராகுல் மாமா எல்லாரையும் உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காருடா. அண்ணங்கிட்ட நான் வேணா பேசுறேன்க்கா. அதெல்லாம் வேணாம்டா, இப்ப வேணாம். இப்ப அவங்களுக்கான டைம் அவங்க என்ஜாய் பண்ணட்டும். சரியா? நம்ம இங்கே இருப்போம். சரிக்கா, அதுவும் கரெக்டு தான். சரி, ஏதாவது கேம் ஆச்சு விளையாடலாமா? போர் அடிக்குதுல. சின்ன பசங்களே சும்மா இருக்கு, உனக்கு என்னடா கேம் விளையாடணும்னு? அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் அமைதியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க. சேனல் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. சேனல் வந்துச்சுன்னா ஓகே, சப்போஸ் வரலன்னா உங்களுக்கு தான் தலைவலி ஆகும். ஆமாடா, அதுவும் கரெக்டு தான். இப்ப என்னக்கா பண்றது? இவன் சொன்ன மாதிரி ஏதாவது கேம்ஸ் விளையாடுவோமா பேசாம? சரிடி, அப்படியே பண்ணுவோம். சரி, அப்ப எல்லாருமே கேம் விளையாடலாம். பசங்களை எல்லாரும் விளையாடலாமா? சரி மாமா, என்ன கேம் விளையாடலாம்? என்ன கேம் விளையாடலாம்னா எல்லாருமே பாட்டுக்கு போட்டி விளையாடுவோம். இந்த பாட்டுக்கு போட்டியே தான் கேம்னு சொன்னியா நீ? பின்ன ரூம்குள்ள என்ன கிரிக்கெட் விளையாட முடியும்? ஏய் என்னடி அக்கா, பாருங்கக்கா அவன் அடிங்கிறான். அவ மட்டும் என்ன டேய் நல்லக்கா? சரி சரி தெய்வங்களா, தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. நம்ம எல்லாருமே ஆளுக்கு 2 டீமா பிரிஞ்சு பாட்டுக்கு போட்டி விளையாடலாம். சரியா? சூப்பர் கூல்கா. மூஞ்ச பாரு, டிஷர்ட்ல இருக்கிறத அப்படியே சொல்றான். உனக்கு என்னடி, நான் எதை வேணாலும் சொல்லுவேன். அக்கா பாருங்கக்கா, இப்ப எதுக்குக்கா என்ன வண்டின்னு சொன்னா? அட கடவுளே, உங்க மத்தியில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. பாரு சரசு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பீரி மிச்சரு ஊறுகாய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். அமைதியா குடிச்சிட்டு தூங்கிடணும். கூச்சு போட்டு வெளியே போய் யார்கிட்டயும் சண்டை வலிச்சுன்னு கூடாது. சரியா? நான் யார்கிட்டடா போய் சண்டை வலிக்க போறேன்? அதான் நல்ல கேள்வியாச்சு நீ. சரி, அப்ப குடிச்சிட்டே அங்க பாரு மரகத டார்லிங் இவ்வளவு அழகா தூங்குது. அந்த கேர்ள் மாதிரி நீயும் படுத்து தூங்கிடணும் அமைதியா. சரியா? ஆண்டியை பாத்துக்கோங்கண்ணா. சரிப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆகட்டும். சரி, அப்ப காலைல பாக்கலாம்னா. குட் நைட். குட் நைட்டுடா. ஏப்பா தம்பி, சொல்லுங்க ஆண்டி. ஏன்பா, என் அக்கா தான் விவசாய கட்டத்தனமா இதெல்லாம் வாங்கித்தான்னு சொல்லி கேக்குது. நீயும் உடனே வாங்கி ஊத்தி கொடுத்துருவியா? அவங்க வயசை கணக்கு வைக்க வேணா நீ? நான் எதுக்கு அவங்க வயசெல்லாம் கணக்கு வைக்கணும்? என் கேள்வி என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டு நான் வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு. நான் நல்லா பேசுறியப்பா, நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லம்மா. 62 வயசு ஆகுது அவங்களுக்கு. இந்த வயசுல இதையெல்லாம் குடிச்சு உடம்புக்கு எதனா கேடு வந்தா யார் பாக்குறது? பாருங்க, அந்த கேடு கீடு நல்லா சொல்லின்னு இருக்காதீங்க. என் கேள்வி என்ன தினமும் உட்காந்து குச்சின்னு இருக்குதா? கடைசியா நீ எப்ப கேள்வி குச்சா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க பாண்டிச்சேரிக்கு வந்து மேடா, அப்பதான் குச்சேன். போதுமா? 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்த போது அது குடிச்சிருக்கு, இப்ப குடிக்குது, அவ்வளவுதான். என்னமோ என் கேள்வி தினம் குடிக்கிற மாதிரி இல்ல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க கேடு கீடுன்னு. அப்படியே அதுக்கு எதனா ஆனாலும் நான் பாத்துக்க போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேசுறதுக்குலாம் எல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கும். பிரச்சனைன்னு வரும்போதுதான் கூட யார் இருக்கிறா இல்லாம போறான்னு தெரியும். இங்க பாருங்க, சும்மா இந்த விஷப்பூச்சி மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த கேள்வியோட சந்தோஷத்துக்காக தான் நான் இவ்வளோத்தையும் பண்ணேன். அது சந்தோஷப்படுறதுக்காக இவ்வளோ பண்ண எனக்கு அதுக்கு ஒரு பிரச்சனைன்னா சரி பண்றதுக்கு எனக்கு தெரியாதா? நான் பார்த்து பார்த்தலாம். பேச்சோடலாம் நிறுத்துற ஆள் இல்லை இந்த ராகுல். என்ன கேள்வியா? எம்மள நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு? நிறைய இருக்குதுப்பா, நிறைய இருக்குதுப்பா. சரியா பார்த்து பொறுமையா குடி கேள்வியா. அது ஊருக்கு இருக்குது பேர் எடுத்து நக்கிக்கோ. சரிடா அப்பே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இந்த பாருங்க ஆண்டியா, போனை தட்டிக்கின்னு எதனா சாமி பாட்டு கேளுங்கன்னா வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசக்கூடாது. இன்னொரு தடவை சொல்லிட்டான். அது ஒரு ராகுல பார்த்து. என்னக்கா இவன் தவுளுண்டு பையன், இவன் என்ன போய் வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசாதன்ட்டு போறான். அதுதான் ராகுல். அது சரி,
ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுக்கா. இவனுக்கு வாய் ஜாஸ்தியாக இருந்தாலும் மனசும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ரொம்ப நல்ல புள்ளியாகிறான். அதுதான் ராகிலி. கேட்டால் உங்க கிட்ட கூட நல்ல பேர் வாங்குவான். அப்படியே என்ன கேட்டால் வந்துட்டல நீ. எலுமிச்சை ஊருக்கா நல்லா இருக்குதுப்பா. இந்த பொம்பளை ஒன்று நேரங்காலம் பார்க்காம வாயில் ஆட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நந்தினி ஒன்னே ஒண்ணுதான், ஓகேவா? சரிங்க சந்தோஷ். என்னது நான் ஒண்ணு என்னது சரின்னு சொன்னேன், எங்களை வச்சு நீ எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? நான் சரக்கு விஷயமா பேசணும்டா. ஓ, நான் கூட வேற என்னமோன்னு நினைச்சிட்டேன். என்னடா நாளுக்கு நீ இவ்வளவு ஈஸியா சரிங்கிறாளேன்னு நினைச்சேன். நீ இருக்கிறிய ஏ காயத்ரியா, உன் புருஷன் உன்கிட்ட பர்மிஷன் வாங்கினாடி? இன்னும் இல்லடி. என்ன இன்னும் இல்லடிங்கிற? ஏண்டியா வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எனக்கு பர்மிஷன் வேணும்னு நான் சொல்லிட்டேன். நீ சரி 2-3 பீர் குடிச்சுக்கோ, அதுக்கு மேல குடிக்க கூடாதுன்னு சொன்னேன். இப்ப என்னடியே மறுபடியும் பர்மிஷன் கேட்கணுங்கிற மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிற? பாரு நந்தினி, எப்படி எல்லாம் மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுறான் அவன். மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசுறானா? ஏண்டியா எல்லாரும் மூஞ்ச வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க, இப்ப முதுகுலி அடி பேசுவாங்க. சும்மா இரண்டா எருமை. சரி சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். குடிமிக்கறியா என்ன பர்மிஷன் ஓகே தானே? ஓகே தான். ஆனா இங்க பாரு, 2-3 எல்லாம் கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். ஏன் இப்படி பண்ற? அவங்க எல்லாரையும் நான் தானே என்ன வேணும்னு பார்த்து கவனிச்சுக்கிறான். எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுக்கறதுல இருந்து, சோறு வாங்கி கொடுக்கறதுல இருந்து, சைடிஸ் வாங்கி கொடுக்கறதுல இருந்து நான் தாண்டி பண்ணேன். எனக்கு ஒரு 2 பீரி எக்ஸ்ட்ரா கிடைக்காதா? ஐயோ, நீ இருக்கியே. சரி, என்னமோ பண்ணிட்டு போ. அப்பாடா, என் ஜிலேபி கொண்ட சிரிச்சிட்டாமா. எனக்கு இது போகாதடி சொல்லு. அண்ணன் வாண்ணா போயிடலாம், அப்புறம் அவன் மனசு மாறிட்டு போறான். சரி போலாம்டா நந்தினி, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, தூங்காத. ஏன் சந்தோஷ், நீங்க எப்போ வருது, நான் எப்போ தூங்குறது? போங்க, நான் தூங்கிடுவேன் தூக்கம் வந்தா. ஏ சம்பட்ட மாட்டா, டெய்லியும் தான் தூங்கி நிற்கிற, இன்னைக்கு ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்க முடியாதா? அதான் அவர் சொல்றாருல, கேலண்டி புருஷன் சொன்னா. அதானே பாயிண்டா பேசுறான் என் புருஷன். தூக்கம் வந்துருச்சுன்னா என்னடா பண்றது? விரல வச்சு கண்ணிலே குத்திக்கோ. பாருங்க சந்தோஷ், அவனை எப்படி பேசுறான்னு. அம்முக்காலே பேசுறாமா. ஏண்டியா ஒரு நாள் உன் புருஷனுக்காக முழிச்சுன்னு இருக்க மாட்டேடியா நீ? முழிச்சு நிறைய. ஆனா வாண நீ போலாம், விட்டு அது பேசினே இருக்கோம். சரி போலாம் வாடா. வர நந்தினி, வரமா சரிங்கண்ணா. நந்தினி வர. சரிங்க சந்தோஷ். அதான் உங்களால சிக்னல் குத்துச்சுல, நான் வாங்க நான் போலாம். இவர் இந்த மாதிரி எதனா சொன்னா தாண்டி எனக்கு பயமாகுது. அப்படி என்ன இப்ப அண்ணன் பெருசா சொல்லிட்டாரு? நான் வர வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தானே சொன்னாரு. அதுதான், அது ஏன் அப்படி சொல்லிட்டு போகணும்? எனக்கு அதான் ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு சும்மாவே ஒரு மாதிரி இருக்கும். புடி, சந்தோஷம் எவ்வளவு டீசெண்டா பேசிட்டு போறாரு, அதுக்கே நீ ரொம்ப ஓவரா பண்ற. இதை ராகுலா இருந்தா எப்படி தெரியுமா சொல்லியிருப்பான்? செல்லம், நைட்டுக்கு மாமா வர, நீ ரெடியா இரு, மஜா பண்ணலான்னு சொல்லியிருப்பான். அவன் சொல்லுவான், அவன் யாரு பைத்தியக்காரன்? அதேதான், அப்படிப்பட்ட பைத்தியக்காரனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உனக்கு என்னடி சந்தோஷம்னா ரொம்ப டீசெண்டா இருக்காரு உங்ககிட்ட. அப்புறம் என்ன? அதுவும் இல்லாம உங்க 2 பேருக்கும் என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா இன்னைக்கு நடக்க போகுது? 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் அண்ணன் உன்னை வர வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. சரிடி. ஆனா அது என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும்லாம் எனக்கு அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்ததில்லை. ஒரு மாதிரி பயம்லாம் இருக்காது. நான் பாட்டுன்னு இருப்பேன், அவ்வளோதான். அவர் என்னை கட்டி பிடிச்சா கூட எனக்கு அது பெருசாக தெரிஞ்சதில்லை. ஆனால் என்னமோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து அவர் என் பக்கத்தில் வந்தாலே எனக்கு பயங்கரமாக படபடப்பாகுதுரி. அதுக்கு என்ன தெரியுமா ரீசனு? சந்தோஷம்னா உனக்கு தாலிங்கிற லைசன்ஸை போட்டு விட்டுட்டாரு கழுத்தில். ஸோ அதனால் அவருக்கு எல்லா உரிமையும் வந்துட்டு இருக்கும். அதனால் அவர் உங்ககிட்ட அத்துமீறிடுவாருன்னு நீ பயப்படுற, அதானே? கரெக்டு தான். ஆனால் என் பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண மாட்டார், அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை இருந்தாலும் ஒரு படபடப்பும் பயமும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா முன்னாடியெல்லாம் என் பக்கத்தில் நிற்கணுன்னா, இல்லை கையை பிடிக்கணுன்னா, நந்தினி கையை பிடிச்சிக்கிட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் எல்லாம் கேட்பாரு. ஏன் கட்டி பிடிக்கணுன்னாலும் பெர்மிஷன் கேட்பாரு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, சராமரியாக பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிடுறாரு. என்னடி நீ? உண்மையை தாண்டி சொல்கிறேன். இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தல? பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. குடிமிக்காரி. ஏய், கியூட்டா இருந்துச்சுடி. நான் பட்ட டென்ஷன் எனக்கு தானே தெரியும், நீ வேற. எல்லாம் சரியாயிடும். என்னமோ ஒன்று, இதை பற்றியே பேச வேணாம், டென்ஷன் ஏறுது. வா நம்ம போய் பசங்களை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சித்ராவும் சத்யாவும் தான் பசங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்குங்க, நம்மளும் போய் கொஞ்ச நேரம் மேய்ச்சிக்கிட்டு இருப்போம். அதுவும் சரிதான், வா. குணா, பத்தி அவனுங்க 2 பேரையும் எவ்வளோ லேட்டாக வந்திருக்கானுங்கன்னு வெளியில் முட்டி போட வச்சுருவோமா? சும்மாலாம் முட்டி போட்டு வைக்கக்கூடாதுடா, அவனுங்கள தலையில் தூக்கி பேக் வச்சிடணும். அவனுங்க கிட்ட தான் பேக் இல்லையேடா, நம்ம பொட்டி இருக்குதுல்ல, அதை வச்சிருவோம்டா. அப்ப சரி. அடே ஐயோக்கே பசங்களா, அண்ணா நம்மள தானே கூப்பிடுறாரு அவரு. கண்டுக்காதடா கண்டுக்காத, நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம், தெரிஞ்சதான் வம்பு இழுக்கிறானுங்க. நம்ம ஓரளவுக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறமா வச்சுப்போம் அவனுங்கள. புத்திசாலி நான் நீங்க. அதாவது சரிங்க, நான் ஊத்துறேன். நான் கூப்பிட்டு 6 நாள் ஆகுது, இன்னும் திரும்பி பார்க்காம இருக்கானுங்க பாரு. டே ஐயோக்கே பசங்களா. ஐயோ 6 நாள் ஆகுதான், என்ன இருந்தாலும் இப்படி வளர்றாரு.
கண்டுக்காம இருடா. டேய் பொறிக்கீங்களா திரும்புங்கடா. நான் பொறிக்கீங்கன்ட்டாரு. சும்மா இருடா. ஐயோ முடியலையாண்ணா, திருப்பி திட்டணும்னு தோணுது. யோ இருங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க, குடிச்சிட்டு வரேன். உன்னால குடிச்சாலும் அவனுங்கள சமாளிக்க முடியாதுடா. ஏன்னா அப்படி சொல்றீங்க? கொஞ்சம் அப்படியே அவனுங்க பின்னாடி பாரு, 8 பாட்டில காலி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஐயோ அதெல்லாம் காலி பாட்டிலா? ஆமாண்டா, அதை பார்த்ததுனால தான்டா நான் அந்த பக்கமே திரும்பாம இருக்கேன். நீ கடகடன்னு ஊத்து, நம்மளும் ஏத்திப்போம். நான் நாளைக்கு வாங்கி வச்சிருந்தேன்னா அதையும் குடிச்சிட்டு இருக்கானுங்களே நான் குடிகார பசங்க. எப்படி உட்காந்துக்கிறானுங்க போறோம் 2 பேரும். கடவுளே. சந்தோஷ டேய் பொறுக்கி, என் தங்கச்சி கிட்ட பர்மிஷன் கேட்டியாடா நீ? நீ பாட்டுன்னு குடிக்க ஆரம்பிக்கிற. அண்ணா இருடா, இரு, நான் வச்சுக்கிறேன் அவனை, நீ இரு. பாருடா குணா, அவன் என்கிட்ட சண்டைக்கே வர மாட்டான். அவன் சண்டைக்கு வரலன்னா எட்டி முதுகு மேலேயே மெதி மச்சான். நீ சண்டைய ஆரம்பிய. ஆரம்பிய விடாத. என்னடா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற எனக்குன்னு கேளு. உனக்கா? எனக்கு இல்ல மச்சியே, உனக்கு. உனக்கு எதுக்கு அந்த மணி மேகலைய கல்யாணம் பண்ணி வச்சான்னு கேள அவனை. இரு ஒரே நிமிஷம் இரு கேக்குறேன். நல்லா குடிச்சிட்டு பேசுறேன்டா அவன்கிட்ட. இதுக்கு மேலேயுமா? நான் மறுபடியும் குடிக்கிறாருண்ணா அவரு. நான் இப்படி கண்ட்ரோல் இல்லாம இருக்காரு. அவன் மணி மேல இருக்க கோவத்திலயும் வெறுப்புலயும் தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. கரெக்டா சொன்ன சந்தோஷ். இவ்வளவு நேரம் மணியை தான் திட்டிக்கிட்டு இருந்தான். அவன் மேரேஜ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தான். சரி அதுக்குன்னே குடிச்சிக்கினே இருந்தா சரியாயிடுமா? இதெல்லாம் டூ மச்சு. யோ கொரியனே, என்னடா கொசுவத்தி மண்டையா? கொசுவத்தி மண்டையனா ப்ரோ? இதெல்லாம் ரொம்ப ஓவர் ப்ரோ. என்னத்துக்கு ப்ரோ இவ்வளவு குடிக்கிற நீ தானடா வாங்கி வச்ச? யோ குணா, நான் வாங்கி வச்சங்கிறதுக்காக எல்லாத்தையுமா குடிப்பீங்க? நாளைக்கு கொஞ்சம் வச்சிருக்கலாம்ல மச்சி. நாளைக்கு வேற வாங்கிக்கலாம்டா. மச்சியா? ஆமா பின்ன என்ன, உன்னை மச்சி நீச்சுன்னு நான் சொல்ல முடியும்? பாயிண்ட். ஐயோ, என்ன இவங்க 2 பேரும் இவ்வளவு மோசமாக்குறாங்க? சுருட்ட மண்டா, என்னத்துக்கு இப்ப நீ என்ன கூப்பிட்ட? ஒன்னும் இல்ல ப்ரோ, நீ கண்டினியூ பண்ணு. அந்த பயம் இருக்கணும். பயம் இருக்கா? ஐயோ நிறையவே பயமாக்குதுப்பா. குட் ஃபார் யூ. டேய் நீ என்னடா கண்ணாடியே, உனக்கு பயம் இருக்குது என்ன பார்த்தா? சீப்ப வா, அடிங்க அவனை எட்டி ஒச்சன வைய. வாடா வா, தைரியம் இருந்தா வந்து கையை வை மேல. கைய வைக்கவா? சி, நீ என்ன லேடிஸாடா உன் மேல நான் கைய வைக்கிறதுக்கு? ஏய் ஓவரா பேசுறடா. ஒரு ஆம்பளைய பார்த்து கைய வையின்ற நல்லா வர இருக்குது. இதெல்லாம் என்னடா சொல்லி கொடுத்தாங்க உங்க வீட்டுல உனக்கு? ஐயோ, நீயும் சரியில்லை, உன் தங்கச்சியும் சரியில்லை. ஏண்டா என்ன பார்த்து கைய வையுங்கிறியா? உன் தங்கச்சி மேலேயும் நான் கைய வைக்கல, உன் மேல போடுற வைப்பேன். டேய் மட்டமா பேசாதடா. அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். உன் தங்கச்சி தான் என்னை இப்படி ஆகிட்டா. நான் ரொம்ப டீசன்ட் கை யூனோ. ஆனால் இப்போ பாரு, என் இஷ்டத்துக்கு குடிச்சுக்கிட்டு இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுறேன்னு தெரியாம. இது எல்லாத்துக்கும் உன் தங்கச்சி தான்டா காரணம். ஷீ இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன். சரி காலையில பேசிக்கலாம், குடிச்சது போதும், படுத்து தூங்கு. வாய்ப்பே இல்லை. படுத்து தூங்குறதுக்கா நான் பாண்டிச்சேரி வந்தேன்? நல்ல சரக்கு குடிச்சு 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 உன் தங்கச்சியை நான் மறக்கணும்டா. அந்த அளவுக்கு நான் குடிக்கணும். மனோ, இதுவே டூ மச்டா, போதும். எவ்வளோ அக்கறை உனக்கு என் மேலே. பேசாம நீ பொண்ணா இருந்திருக்கலாம் மச்சான். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா உன் கூட புள்ள குட்டியெல்லாம் பெற்றிருப்பேன். உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தப்பு பண்ணிட்டடா நீ. இன்னும் என்ன பேச போறான் இருந்தாலும். டேய் இதுக்கு தாண்டா உன்னை குடிக்காதன்றது. சி எதுக்கு? கடவுளை ஏன்டா கூப்பிடுற? அந்த சரியே இல்லை தெரியுமா? உன் தங்கச்சி போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். சே, ஒரு உலகத்துல ஒரு பொண்ணே இல்லை. வா சாவடிக்கிறானே. டேய் முண்டம், உன்னை யாரா அவளை தேடிக்கின்னு சென்னைக்கு வர சொன்னது? மூடிக்கிட்டு மும்பையில இருந்திருக்கலாம்ல. இது பாயிண்ட். ஏய் குணா, என்னடா கட்சி மாறுற? உன் மச்சான் உண்மையை சொல்றான்டா. என்னடா உண்மையை சொல்லிட்டான் இப்போ? ஏய் நான் மும்பையில இருந்து இங்க வரலன்னா உன் தங்கச்சி எப்படா கல்யாணம் பண்ணிருக்க முடியும்? என் காதல் எப்படி எனக்கு கிடைச்சிருக்கும்? சே, அறிவில்லை உனக்கு? இப்படியா பேசுவ? ஐயா என்ன நான் இருந்தாலும் இப்படி குழப்பி பேசுறாரு? உள்ள போயிருக்கிறது பேச வைக்குதுடா அவனை, விடு. உன் பிரச்சனை தான் இப்ப என்னடா? எனக்கு உன் தங்கச்சி வேணாம் மச்சான். நான் எதிர்பார்த்த மணிமேகலை கிடையாது அவ ஒரு அவ வேணாண்டா. எனக்கு உன் தங்கச்சி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். என்னது டிவோர்ஸ் வேணுமா? மூஞ்ச பாரு அவனுக்கு எப்படி பேரிஞ்ச மாதிரி ஆயிட்டான்னு. சும்மா சொன்னேன்டா. உன் தங்கச்சி கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் எல்லாம் வேணாம், நிம்மதி கிடைச்சா போதும். சும்மா விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லாத மனோ இன்னொரு தடவை. ஏய் சும்மா சொன்னன்றல, அப்படி கூட சொல்லாதேங்கிற. சரி ரைட்டு. என் தங்கச்சி தப்பு பண்ணிருக்காதான், நான் நியாயப்படுத்தல. யாருதான் தப்பு பண்ணல இந்த உலகத்துல? அதுக்கு நீ எல்லாரையும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களா என்ன? இங்க பாரு, அவ சீக்கிரமாவே சரியாயிடுவா. அவ எல்லாரையும் புரிஞ்சு நடந்துப்பா, உன்னையும் புரிஞ்சுப்பா.
எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ அவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க. காட் bless யூ மை சைல்ட். போடா பொறுக்கி. செல்லம் கோச்சிக்காதிரி. உன் தங்கச்சிக்கு நான் டைவர்ஸ் எல்லாம் தரமாட்டேன். அவன் ஏன் பொண்டாட்டிடா. டேய் அவளை சரி பண்ணி அவ கூட நான் நல்லபடியாக வாழ்வேன்டா. சந்தோஷம். டே இங்கே திரும்புடா மச்சான். போடா நான் உன்னை பாக்குறதுக்கே எரிச்சலா வருது. நான் வேணா முன்னாடி வந்து உட்காந்து உன்னை கொஞ்சிட்டாடா. செருப்பு பிஞ்சுக்க சொல்லிட்டேன். அச்சோ அவர் ஏதோ வளர்றாருண்ணா, நீங்க ஃப்ரீயா விடுங்க. ஆமா சந்தோஷ், நீ ஃப்ரீயா விடு. அவன் ரொம்ப நேரமா இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் சந்தோஷ, என்னடா ஐ லவ் யூ மச்சான். சீ வாயமுறா ராகுலே, ஊத்துறா. ஊத்துறா ராகுல, நல்லா ஊத்தி கொடுவான் இருக்கு. குடிச்சு மாட்டியாகட்டும். யார் சொல்றா பாரு இது. ராகுல் என் செல்ல குட்டி, ஐ லவ் யூடா செல்லம். பாரு சின்ன பையனா இருக்கு நீ, ஆனா எங்க எல்லாருக்காகவும் எவ்வளவு செய்யற நீ. தெரியாம செஞ்சுட்டேன்யா, இன்னொரு தடவை சத்தியமா பண்ண மாட்டேன் அதெல்லாம். ராகுலே ஊத்துறா. அண்ணா லிமிட் தாண்டி போகாதீங்கண்ணா, அப்புறம் நந்தினி திட்டுவா. சரிடா பாத்துக்கிறேன். சின்ன பசங்கப்பா.